இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது, இவங்கள பணியேந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை. நாங்க வச்ச கோரிக்கை இல்லை. நாங்க ஒரு விஷயம் வெளிப்படையா கேட்கிறோம். முதல்வர் வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க. 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு. தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை. இவங்களை பணியேந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம். நான் அப்படி வாக்குறுதியே கொடுக்கல. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். அப்போ வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதை இன்னைக்கு ஆட்சியில் வந்த சொன்னவங்கள முதல்வர் சொன்னதை நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதே நேரத்தில் 12 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க. பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கிருந்து எட்டி பார்க்கல, அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களுடைய கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நீங்கெல்லாம் சொல்ற மனு தர்மத்துல உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அவங்க உட்கார்ந்து அப்படிதான் நடத்திருப்பீங்களா? வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலையும் இங்க உட்காந்துட்டு மாசுலையும் உட்காந்துருக்காங்களே, இவங்களை இப்படிதான் நடத்திருப்பீங்களா? லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல? என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு? தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்களா? இதுல எதுவுமே பூசு கிடையாது. என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சுன்னு உடனே நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது. செய்தி எப்படி வெளியிடறாங்க? எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். எதுல? எங்களோட கேள்வி அதுதான். எதுல? ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம். எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு. கார்பரேஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். இவங்க சொல்றாங்க 2020 நிறைய மண்டலம் போயிடுச்சு. சரி, நிறைய மண்டலம் போயிடுச்சு. நீங்க எதுக்கு அப்போ நீ எதிர்த்தீங்க? அப்போ 2020 போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம். அவங்க எது செஞ்சாலும் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்சதை நாங்க அனைத்து செய்யறோம்னு சொல்லுங்க. அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. 2020 அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானதுன்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன் 2020 பண்ணதை இப்ப ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க? இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட்ல கேஸ் இருக்காமா, நாங்க போட்ட கேஸ், தொழில் தீர்ப்பாயத்தில் கேஸ் இருக்காமா, அந்த முடிவுக்கு உட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. கோர்ட்ல கேஸ் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ போய் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிருக்கணும். தொழில் தகராறு சட்டம் பிரிவு 31(1)(a) கீழே முன் அனுமதி பெற்றிருக்கணும். உங்களுடைய முதல்வர், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட்டு தீர்ப்புலாம் காத்திருக்காதீங்க. எப்படி? கோர்ட்டு தீர்ப்புக்கு காத்திருக்காதீங்க. 80% ஆதி திராவிட மக்கள். நீங்க உடனே பணியேந்திரப்படுத்துங்க. ஆனா இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே. இப்ப மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம்? தொழிலாளிலாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு இவங்களோட 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமானம் வச்சுட்டு நான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன். நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க, ரிட் பெடிஷன் போவீங்க, ரிட் அப்பீல் போவீங்க, SLP போவீங்க, சுப்ரீம் கோர்ட் போவீங்க. 20-25 வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க. நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது. நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது, படிக்காதவங்க, பாமர சமூகத்திலிருந்து வந்தவங்க, அடித்தட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. இங்க படிச்ச IAS உட்கார்ந்துருக்க குமரகுருவனுக்கு சட்டம் தெரியல, தொழில் தகராறு சட்டம்னா என்னன்னு தெரியல, குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா என்னன்னு தெரியல. சட்டமே தெரியாம IAS படிச்சுன்னு சொல்றவங்கள விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க சம்பளம் குறையுது, எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க. 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்க போன வாரம் லெட்டர் கொடுத்தோங்க. போன வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமே இல்லாம வேலை பார்க்க வரணும்.
2 நாள் வந்து குப்பையாற்றி தரேன்னு சொன்னோம். இங்க இருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல. ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு 20 லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விடுறீங்கன்னா அந்த 20 லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு பொறுப்பு. இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல. நாங்க இந்த ஜனங்க எந்த விதமான செய்யல. நீங்க ராம்கி நிறுவனத்துக்கு பக்கம் மட்டும் இருக்கீங்க. அடுத்து ஒன்று சொல்றாங்க, 2020 பல்வேறு மண்டலங்கள விருப்ப கடிதம் அளித்து வேலைக்கு சேர்ந்தாங்களாம். விருப்ப கடிதம் என்னன்னா அவங்க நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் கேட்டு கேட்கறாங்க. நானா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன். எப்படி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு நான் என் பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சு அடையாளம் தெரியாம மாறுறதுக்கு விருப்ப கடிதம் கொடுத்து நாங்க தான் விருப்பப்படலையே. நாங்க தான் விருப்ப கடிதம் கொடுக்க மாட்டேன்றோமே. எங்களுக்கு எங்க செஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேட்கிறோமே. விருப்ப கடிதம் கொடுத்தாங்கன்னா நீங்க மிரட்டி வாங்கியிருப்பீங்க, ஏமாத்தி வாங்கியிருப்பீங்க, பொய் சொல்லி வாங்கியிருப்பீங்க. இப்ப சொல்ற மாதிரி அப்ப அந்த ஆட்சியில கூட பதிஞ்சிருப்பாங்க. நாங்க எதுக்கு போனோம்? நாங்க விருப்ப கடிதம் கொடுக்க ரெடி இல்லையே. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 3809 தொழிலாளி பணியில நியமிக்கப்படணும். இப்ப வரைக்கும் 1770 தொழிலாளி ராம்கில சேர்ந்திருக்காங்க. 2039 காலி இடம் இருக்கு. 300 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல 20 பேர் சேர்ந்ததா சொன்னாங்க. நேத்து கோர்ட்ல நேத்து 12 மணி வரைக்கும் 203 பேர் சேர்ந்ததா சொன்னாங்க. முந்தா நாள் பேப்பர் மூலமா 25% சேர்ந்ததா சொன்னாங்க. 1953ல 25% உங்களுக்கும் கணக்கு தெரியும், எனக்கும் கணக்கு தெரியும். 500 பேர். நேத்து மத்தியானம் வரைக்கும் 203. இப்ப 300. நம்ம ரவுண்ட் பண்ணல, பத்திரிக்கை கொடுக்கும்போது ரவுண்ட் பண்ணல 300. இது யாரு இந்த 300 பேர்? பத்திரிக்கையாளங்க சர்வே எடுங்க. இங்க இருக்கிற தொழிலாளிகள் போய் எத்தனை வார்டுல இருக்காங்க சர்வே எடுங்க. நாங்க வெளிப்படையா சொல்றோம். எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க. ஒரு சில பேர், ஒரு வார்டுக்கு 2 பேர் 3 பேர், அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க. கவுன்சிலர் போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா, கட்சியில் இருக்க மாட்டேன், உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி ஏழை ஜனங்க 2-3 பேரை கூட்டு போயிருக்காங்க. 300 பேர் சொல்வது என்பது 100க்கு 100 பொய். பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க சொல்றதுல முக்கியமான விஷயம், நிறைய பெனிஃபிட் இருக்காமா. பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு. போனஸ் இருக்கு, பண்டிகை கால சிறப்பு இருக்கு. இல்ல இத்தனை வருஷம் இந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கல. நீங்க வந்து இங்க இருந்தா எதுவும் எல்லாமே இல்ல, கார்பரேஷன் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப கார்பரேஷன் இல்லன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஒரே ஒரு மகப்பேறு வீடு பார்க்க கொடுத்திருப்பீங்களா? 5-6ஆம் இடத்துல போய் பாருங்க, கழிப்பறை வசதி கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது பெண்களுக்கு. நீங்க போய் பாருங்க. ஏன்னா இவெல்லாம் அருந்ததின் ஆதிதிராவிட ஜனம் தானே. இவனுக்கு கழிப்பறை இருந்தா என்ன, ரோட்ல போய்கிட்டு நினைக்கிறாங்க. இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சிருக்காங்க, வெக்கமே இல்லாம. இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிஃபிட் இருக்காமா. நாங்க என்ன கேட்கிறோம், உனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? உனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? நாங்க சட்டத்தை வச்சு தான் போராடுறோம். இது வரைக்கும் 12 நீதிபதி சந்திச்சிருக்கோம். மகாதேவன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி, அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி தண்டமாணி அவர்கள், இவங்கெல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம். எங்களுடைய சம்பளம் 26 நாளைக்கு நாங்க இன்னைக்கு 19,598 வாங்குறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நைஸா மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல பேசிக் டிஏன்னு ஒண்ணு இருக்கு. பேசிக் டிஏ தான் சம்பளத்தை கால்குலேட் பண்ணும். இவன் பேசிக் ஹெச்ஆர்ஏன்னு போட்டு 15,000 ரூபாய் சம்பளம் போட்டு கூடுதல் சம்பளமா எங்க சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம், பிஎஃப் கழிப்பாங்களாம். நான் 31 நாளைக்கு 23,000 வாங்குறேன். இப்பே நான் 19 சில்லரை வாங்குறேன். ஆவடி மாநகராட்சியும் தாம்பரம் மாநகராட்சி 10,000-12,000 இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சி இந்த சம்பளம் இல்ல. எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த சம்பளம் வாங்கக்கூடாது, ராம்கில போட்டோம், இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்பள குறைப்பு இது சலுகை கிடையாது, ஏமாத்து. அப்பனா மோடி வித்தை காட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப பாரு இது அதான், இது வித்தை காட்டுறது, ஏமாத்தி சம்பளம் தான் கொடுக்குற மாதிரி மற்ற சொல்ற மாதிரி. அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்றாங்க. நாங்க ஒன்று சொல்றோம், தயவு செஞ்சு
நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேயர் வரட்டும், சங்கம் தள்ளி வந்துடுறோம். சங்கம் முன்னணி பத்திரிகையாளர் நீங்க மட்டும் இருங்க, உங்க முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும். தொழிலாளிகிட்ட எப்ப அவங்கள சம்பளம் ஏறிடும், நீங்க ஆஹோன்னு இருப்பீங்க. பாருங்க, பாதுகாப்பு உபகரணம் தருவாங்களாம், ஷூ தருவாங்களாம், உடை மாற்றும் கருவிகள்லாம் தருவாங்களா, சுகாதார பொருட்கள் தருவாங்களா. போய் பாருங்க, வெக்கமே இல்லாம மாஸ்க் கிளவுஸ் எதுவுமே இல்லாம தொடப்பத்து கொடுத்து கூட ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும். அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசுல வாங்கணும். எதுவுமே தராதவங்க இப்ப அவங்க கிட்ட போனா எல்லாம் தந்துருவாங்க. கேள்வி கேட்கிற நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க. ஒப்பந்தம் பத்தி சொல்லிட்டேன். ஒரு தகவல் என்ன சொல்றேன்னா, கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு சம்பளம் போய் பாருங்க 16,000 ரூபாய். நாங்க நீங்க போய் ராம்கேஆர் பேச 10 மண்டலத்தில் இருக்கு தனியார், 16,000 ரூபாய் சம்பளம். அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில நாங்க 23,000 ரூபாய் இப்ப சம்பளம், 16,000 ரூபாய் சம்பளம். விடுப்பு கேட்டாலோ புகார் சொன்னாலோ வேலை நீக்கும். இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, வேலை நீக்கும். 100 பேர் வேலை செஞ்ச வார்டுல 32 பேர் செய்யணும். அதுல 12 பேர் பெருக்குவர்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு 12 தெரு பெருக்குனா உடல் மரத்து போற சூழ்நிலை இருக்காங்க. இன்னைக்கு ஒப்பந்த மயன்றது நரக படுகொடியை நோக்கி தள்ளக்கூடிய சொர்க்கம் அவங்க சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, ராம்கி நிறுவனத்துல பிஎஃப் பணம் கட்டத்துல கேள்வி கேட்டா தூக்கி அடிக்கிறான். எந்த உரிமையும் இல்ல. சென்னை மாநகராட்சி அடையாளத்தை அழிக்காதன்னு நாங்க சொல்றோம். எங்க சென்னை பூர்வகுடிகளோட மக்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு நாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த சுய உதவி குழு திட்டம் சொல்றாங்க, இது ஏற்கனவே அவுட் சோர்சிங்றாங்க. மாண்புமிகு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இது ஷாம் அண்ட் போகஸ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இது முழுக்க போலியானது, செயற்கையா உருவாக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்பு மாண்புமிகு நீதிபதி சுரேஷ்குமார் அமர்வு உறுதி செஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுய உதவி குழு சொல்றது செயற்கையானது, போலியானது, ஏமாத்து கொண்டதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புகள் வச்சுதான் நாங்க வழக்கு நடத்தவும் ரெடி இல்லை. இந்த அறிக்கை என்பது முழுக்க தவறானது. எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்க ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. 153 கொடுத்தது நீங்க, 285 கொடுத்தது நீங்க, 19/1/2021 கொடுத்தது நீங்க. நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க. தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க. திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நாங்க கேட்கிறோம், சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் நாங்க கேட்கிறோம், எங்க உழைப்புரிமை சங்கம் கேட்குது, உங்களோடு நாங்கள் பேச வேண்டும். சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்ல, லேபர் மினிஸ்டரும் வரதில்ல, யாரும் வரதில்ல. பேச்சுவார்த்தை பொய் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தீர்வு காண நாங்க விரும்புறோம். நீங்க நேரடியா வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம். எங்க கூப்பிட்டால வர்றோம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும். எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அப்படி எங்கேயும் இல்லை சார். பணி நேரத்தில் படிச்சுட்டு எங்கேயும் இல்லை. சார் இப்ப ஆதரவு பெருகிச்சு சார். பல தலைவர்கள், பல பேர், பல கட்சியினர், தொழிற்சங்கத்தினர், ஊடகத்தினர், சமூக வலைதள இளைய தலைமுறை கூட்டம், மாணவர்கள், தொழிற்சங்கத்தினர் மனசாட்சியோட கொரோனா காலத்தில் யார் காப்பாத்தினாங்களோ அவங்க கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க சார். நிறைய பேரு கட்சி வேறுபாடு பார்க்காம, சங்க வேறுபாடு பார்க்காம, வேற எதையும் சாதி மற்ற அடையாளங்கள்லாம் பார்க்காம தொழிலாளி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார். இதனாலதான் வேண்டும் என்று திரும்பவும் ஏதோ வேலை கொடுக்க ரெடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேலை மறுப்ப வேலை நிற்கமோ செய்யல. நாங்க என்ன கேட்கிறோம், ஏற்கனவே கார்பரேஷன் சம்பளம் வாங்கிட்டோம். நீ இப்ப அவுட் சோர்ஸ் ராம்கி கிட்ட போய் சம்பளம் வாங்கன்னு சொன்னா, நான் 15 வருஷம் செஞ்சிருக்கேன். நான் புதுசா ஃபார்ம் எழுதி கொடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங்கோட போறேன். நான் எனக்கு நீ வேலை மறுத்துட்டேன்னு அர்த்தமா, வேலை மறுப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா, வேலை கொடுக்குறேன்னு அர்த்தமா? நாங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்குமா? வேலை நிறுத்த போராட்டத்தில் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு? நாங்க இப்ப சொல்றோம், உங்க முன்னாடி சொல்றோம், நாளைக்கே 31/7/2020 வேலை கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நாங்க நாளைக்கே போயிடுறோம். ஏன் நீங்க மத்தியானம் சொல்லுங்க, நீங்க மத்தியானமே போயிடும். நாங்க ஸ்ட்ரைக்ல இல்ல, அவங்க வேலையை மறுத்திருக்காங்க.
தேசிய அளவில் தாராளமயமாக்கல் தனியார் மயம் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கோரிக்கை சாத்தியம்? முதல்ல சரின்ற பக்கம் நின்னா போதும். எல்லாம் கெட்டு போச்சு, ஆனால் எல்லாம் கெட்டு போட்டோம். நாடு முழுக்க ஊழல் இருக்கு. திருடுறவங்களாம் பதவியில் வர்றாங்க. இவங்கெல்லாம் திருடுறவங்களாம் பதவி வர, ஆனால் திருடுறவங்களே பதவியில் வரட்டும். ஜனங்கள் எல்லாரும் ஏமாத்தட்டும். கொத்தடிமையா இருக்கட்டும். குறைந்தபட்ச சம்பளம் இருக்கக்கூடாது, பணியந்திரம் இருக்கக்கூடாது, தாராளமயம் வந்துச்சு. இந்த வாதங்கள்லாம் தப்பு. நாங்க என்ன சொல்லணும்னா, எல்லாத்தையும் சட்டத்தை, நீங்க சட்டம் சொன்னா சட்டத்தை பின்பற்றுங்க. நாங்க ஒண்ணு சொல்றோம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுத்தி தொழிலாளர் சட்டங்களை உட்படுத்தி எங்க கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரு கோரிக்கை கூட நியாயம் தர்மன்ற அடிப்படையெல்லாம் தாண்டி நீதி சட்டன்ற அடிப்படையில் கோரிக்கை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க வெறுமனே நியாய தர்மத்தை அடிப்படையில் மட்டும் வச்சு போராடல. வர்க்க உணர்வு, சாதி ரீதியா ஒதுக்கப்படுறாங்க, இந்த உணர்வை வச்சுட்டு போராடல. நாங்க தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தியே எங்க போராட்டம் நடக்குது. எல்லாம் குட்டி சேவரா இருக்கு, தப்பா போயிட்டு இருக்கு, நீ தப்பா போன்னு சொல்றது நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப ஒரு தொழிலாளிக்கு மாநகராட்சி கொடுக்கக்கூடிய ரூபாய் மாத சம்பளம் ஊதியம் எவ்வளவு இருக்கும்? ராம்கி நிறுவனத்துக்கிட்ட போறப்ப அதோட தொகை அதிகரிக்குதா? எவ்வளவு ரூபாய் அது அதிகரிக்கும்? மாநகராட்சி இப்ப அதிகமா அவங்களுக்கு கொடுக்க போதா தனியார் நிறுவனத்துக்கு? இல்ல இவங்களுக்கு கொடுக்குற அந்த தொகையை தான் ராம்கிக்கும் கொடுக்க போகுது? அது வெளியில வரல, நிச்சயமா அது வெளியில வரல. இப்ப 270 கோடியில விளக்கமே இல்ல. என்ன லாபம் ஆக போகுதுன்றத பத்தி எல்லாம் சொல்ல, எல்லாம் மறைமுகமா இருக்கு. எதுவுமே திரைமறைவில் இருக்கு, நேரடியா வெளிப்படையா இல்ல. நிச்சயமாக எங்க சம்பளத்தை, நீ கொடுக்கிற சம்பளத்தை கழிச்சு தான் கொடுக்க முடியும். லாபம் சம்பாதிக்காம ராம்கி இறங்க மாட்டாங்க சார். ராம்கி ஒன்றும் சமூக சேவை கிடையாது. அவருடைய ஒய்எஸ்ஆர் கட்சியில எம்பியா 2வது ராஜ்யசபா பெரிய பணக்கார எம்பி அவர் தான், இந்த ரெட்டி. அவர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினுடைய அவர் மிகப்பெரிய பணக்காரரு. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, டெல்லி பல நிறுவனங்கள்ல மருத்துவ கழிவு அகற்றுறதுன்னு சொல்ற பேர்லயும், தூய்மை பணி பேர்லயும் எல்லா அரசையும், மாநில அரசையும் தன்னுடைய ஏஜென்டா வச்சிருக்கிறவரு. அவருக்காக தான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இவங்க சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம்கியை காப்பாற்றுவதற்காக, ராம்கிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக, ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக. நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு இருக்கோம். சார், அவங்க சட்டத்தை மதிக்கலையே. நான் எந்த சட்டத்தை மதிப்பேன்? நான் கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்க மாட்டேன். நீ திருப்பி இப்ப வெளிப்பட 12 நாள் என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்ல பாக்குறாங்கன்னா, 100 தடவை ஒரு பொய்யை சொன்னா திரும்பி அது உண்மையாயிடும் சொல்ல பாக்குறாங்க. உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தொழிலாளிகள் எல்லாமே புத்திசாலிங்க தான். எங்க மக்கள் முட்டாள்கள் கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ எத்தனை தடவை காமிச்சாலும், எத்தனை பேப்பர் காமிச்சாலும் எங்களை படுகுயில தள்ளுற, சொர்க்கம்ன்ற பேர்ல நரக கோயில தள்ளுறன்றது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க சார். இப்ப கார்பரேஷன் கமிஷனர் தூக்கி நேரத்துக்கு ஜெயில போட்டுருக்கணும். லேபர் டிபார்ட்மெண்ட் தூங்கக்கூடாது, நடவடிக்கை எடுத்து ஒரு 6 மாசம் ஜெயிலும் போட்டுருக்கணும். யார் சார் சட்டத்தை கேட்பா? எல்லாருமே சட்டம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம் என்ன, ரோட்ல உட்காந்து 6 நாள் 5 நாள் கூட தான் சார் எல்லாருமே வந்தாங்க. சரி, வந்ததை நாங்க மகிழ்ச்சியா நினைக்கிறோம். நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல. எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு வேணும். இந்த போராட்டம் ஜெயிக்கணும், உழைக்கும் மக்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும் நாங்க நினைக்கிறோம். கிடையாது சார். 365 நாள் வேலை, வார விடுமுறை, தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை, எந்த விடுமுறையும் கிடையாது. மகப்பேறு விடுப்பு கிடையாது. சட்டப்படியான எந்த பயன்களும் கிடையாது சார். 7 முறை சார், 7 முறை நினைச்சாங்க. அந்த கணக்கு கூட சரியா சொல்ல தெரியல சார். பேச்சுவார்த்தையினுடைய கணக்கு கூட சொல்ல தெரியாம தான் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எத்தனை முறை உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா? அவரை கேட்கும் போது நான் எல்லாமே இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரே தடவை முதல் நாள் மட்டும் பேச்சுவார்த்தையில் அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரு. பாக்கி எந்த நாள் அவர் இல்ல. ஏன் அவர் வர மறுக்கிறார்? ஏன் சேகர்பாபு அழைச்சிட்டு வராங்க? என்ன பிரச்சனை சார்? அவங்க எங்களை பொருட்டாவே நினைக்கல சார். உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இதை விட ஆயிரக்கணக்கான முக்கியமான ராம்கி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு ஒரு வேலை பார்த்திருப்பாரு. இந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவர் விரும்பல. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன குப்பையாளுறவங்க தானே, குப்பையாளுறவங்க, குப்பையை கையாளுறவங்க. நான் எதுக்கு இவங்களா பார்க்கணுன்ற எண்ணத்தோட செயல்படுறான்றதை அது வெளிக்காட்டுது நாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல சார். சும்மா எப்பயாவது ஒரு நாள் கணக்கு காட்டுறதுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதனா வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க. எல்லா நாள்லாம் கொடுக்கல, வெறும் கையில தான் அள்ளுவாங்க. குப்பை, எல்லா குப்பையும், டயப்பரு, நாப்கின், ஊசி, மருத்துவ கழிவு எல்லாத்தையும் கையில தான் சார் எங்க ஜனங்க அள்ளி இருக்கு. ஆணி உட்பட கை குத்தி இருக்கு.
கால் ஆணி குத்தாத ஜனங்களே கிடையாது. நீங்க போய் பாருங்க, நோய் வாங்காத ஆளே கிடையாது. கை உடைஞ்சி பல பிரச்சனை நடுவில் நின்று சென்ட்ரல் மீடியில் நின்று ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டு பல நெருக்கடியை சந்திச்ச ஜனங்க தான் இவங்க. யாரும் பேசல. அமைச்சர் கே நேரு உங்களோட தான் இருந்தாரு, அவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் போய் சொல்றாரா இல்ல என்ன நடந்தது சார்? அமைச்சர் உண்மையை சொல்லவில்லை. ஏன் அமைச்சர் கூட தான் இருந்தேன்னு சொல்றாரு? அடுத்த திருத்தமா இன்று நாங்க தான் இருந்தேன், ரிப்பன் மாளிகையில தான் இருந்தேன், அவங்க கூட பேசினேன், பேச்சுவார்த்தை நடத்தினேன், அடுத்த திருத்தமா செய்தியாளர் சொல்லிக்கிறாரு. சார் நீங்க உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு, நான் உங்களுக்கு தயவு செஞ்சு நான் சொல்றேன், சிசிடிவி கேமரா இங்க தான் இருக்குது, யார் வர்றாங்க போறாங்க ரெக்கார்டு இருக்குது. நான் இப்போ ஒன்று சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், 2 நாள் வந்தாருன்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து கொடுங்க, நாங்கள் கூட அர்த்தம் கழிச்சிடும். நாங்க பழைய நிலையில வேலை கொடுத்தா இப்ப உடனே வேலைக்கு போக ரெடியா, எங்க வேலையை எங்களுக்கு அதே திருப்பி கொடுத்தா நாங்க வேலைக்கு போக ரெடியா. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தை எல்லாமே அமைச்சர் தான் அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட மேயர் ஏதாவது பேசிருக்காங்களா இதுவரை அவங்கள்ட்ட? அவர் ஒரே ஒருத்தர் தான் பேசுவார், வேற யாரும் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. சிங்கிள் மேன் அவர் மட்டும்தான் பேசுவார், வேற யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் கை கட்டி அமைதியா இருப்பாங்க. வேற வழி இல்ல, மன்னிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துல பேட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இது இல்ல. பெரிய அறிக்கைன்றனால பதில் கொடுத்தோம், உங்க நேரத்தை நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களோட பேட்டி எடுத்துட்டு தான் வந்து வருத்தம் தெரிவிக்கணும். நன்றி.